வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி காரச்சாரமான மொறுமொறுப்பான மோர் மிளகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் மிளகா வந்து 1/2 kg எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி துடைச்சி ஈரமே இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கணும். துடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிடக்கூடாது, மோர் மிளகா கெட்டு போயிடும். விதையை நீக்காமல் அந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணி எல்லா மிளகாவும் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கல் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திட்டு 1/2 லிட்ரு தயிர் எடுத்துருக்கேன். கெட்டியான தயிரை அதையும் சேர்த்திட்டு நல்லா கலக்கி ஒரு நாள் அப்படியே ஊற வச்சிடணும். அந்த தயிரில் வந்து அந்த மிளகா நல்லா ஊறணும். அந்த ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் சாயங்காலத்தில் வந்து நைட் ஃபுல்லாக வந்து அதே தயிரில் வந்துட்டு ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு 3-4 டைம் செய்யணும். 3-4 நாள் ஆகும். இந்த மாதிரி எங்கள் ஊரில் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு 1 வாரம் ஆச்சு இதை காயறதுக்கு. உங்கள் ஊர் வெயில் எப்படின்னு பொறுத்து நீங்கள் வந்து நம்ம மோரில் போட்டு 2 நாளாக 3 நாளான்னு பார்த்து காய வச்சு எடுத்துக்கணும். வந்து சூப்பராக முறுமுறுப்பாக காஞ்சிருச்சு. 1 வாரத்துக்கு எனக்கு இது நல்லா ஈரம் இல்லாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷக்கணக்கு ஒன்றும் ஆகாது. எண்ணெய் நல்லா சூடானதுமே கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துடணும். அவ்வளோதாங்க. இது சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சின்னு கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.